ஹலோ காய்ஸ், புதுசாக இருக்குல்ல? ஸோ எனக்கு புதுசாக இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு vlog பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பேசிக்கிருக்கேன், இருங்க vlog எடுத்துக்கிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து நியூ இயர் இல்லையா, ஸோ அதனால் அந்த நைட்டு வந்து வெளில போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானை போட்டு வெளில போயிருக்கோம். நீ ஃபேம் உள்ள வரல, உள்ள வா. இவர் வந்து ஒரு ஓனர், சிஇஓ. பேர் வந்து ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டிருக்காரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் ஆடி இருக்காரு. நம்ம லீத்தல் கம்பெனி, கொலைகார கம்பெனி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை மொட்டு என்று அந்த கருவியில் அடித்தது இவர் தான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பெருமை அவரே போய் சேரும். ஸோ இருங்க, நான் அப்புறம் என்னென்னலாம் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு வந்து அப்படியே காட்டுறேன். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கும், ஹெல்மெட்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. அர்பன் ஸ்கொயர் போகலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு முடிவாக இப்போ நாங்கள் எடுத்துருக்குறோம். ஸோ எங்கே இருக்குது அர்பன் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் காட்டுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் விலாகிங் அப்படிங்கிறதுனால விலாகிங் தானே, விலாகிங் தான் ஃபஸ்ட்டு டைம் விலாகிங்கிறதால எப்படி கேமரா பிடிக்கணும்னு கூட தெரியலை. சரி, போக கற்றுப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணதுக்கு. சரி, ஓகே கைஸ், நான் உங்களுக்கு வந்து அர்பன் ஸ்கொயரில் என்ன நடக்குது அண்டு இன்னொரு ஜீவராசி வரதா பேசிக்கிருக்காங்க, அதையும் போய் பிக்கப் பண்ணிட்டு ஜீவராசி அதான் அவன் சேனலும் இருக்குது அவனுக்கும். ஸோ ஏன் கைஸ், இப்போ வந்து நம்ம ஒருத்தவன் வீட்டில் வந்து வந்திருக்கோம். அவன் கூடிய சீக்கிரம் யாருன்னு உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். பார்த்தீங்களா, கேமிங் பிசிலாம் வச்சுருக்கிறோம். மச்சி இவன்டா அந்த ஜீவராசி வந்துட்டோம் வீட்டுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து கத்திப்பாறை பீச் போகிறோம். அங்கே வந்து என்ன இருக்குன்னு சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் நியூ இயர் அன்றைக்கி நிறைய பேர் வருவாங்க, எனக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான், கிளம்பலாமா? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் பசங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் என்னோட சேனலும் ஷவுட் அவுட் குடுறா. சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நல்லா பண்ண முடியும். ஜென்னியூனா இருக்கறாங்களே. சரி, ஓகே சொல்லு. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா கூட நம்மளுக்கு 100 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி. ஓகே, சரி, ஓகே. இவன் சேனலை கீழே மென்ஷன் பண்ணுறேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே இப்போ நம்ம அர்பன் ஸ்கொயரில் இருக்கோம். இன்னும் நிறையா ஃபன்ஸ் இருக்குது, நிறையா கூட்டங்கள் இருக்குது. என் கூட 2 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாமே வீடியோவில் பார்ப்பாங்க. சரியா, இன்னும் 10 minutes தான் இருக்குது. நீங்கள் அக்கேஷ்னலாக ஊன்னு கத்திக்கிருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம். நியூ இயர் அவங்கெல்லாம் 900 rupees பாருங்க. சொன்னா கத்துறாங்க. பாருங்க, துபாயில் இருக்க மாதிரி இருக்கா. இங்கே தான் எல்லோரும் பார்த்துக்கிருக்காங்க. ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், நம்மளும் கூட செஞ்சு வேடி பார்ப்போம். எங்கள் மேலே குடிச்சிட்டாங்கடா. Finally 2024. ஃபர்ஸ்ட் மீல் வந்து காட்டலாமா இல்லைன்னு தெரியல. KFC தான் நாங்கள் வந்து சாப்பிட்டு நல்லா தான் இருக்கணும். நல்லா இல்லைன்னா நம்ம போவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அர்பன் ஸ்கொயர் KFCயில் வந்து பல நேரம் நின்றுபிட்டு பேமெண்ட் ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. ஏன்டா ஒழுங்காக வீட்டு பக்கத்தில் இருக்க KFCலே நம்ம வந்து சாப்பிட்ருக்கோமேன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆணு கத்திக்கி இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. மறக்காமல் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் 2 பேர் நிலமையை பார்த்தீங்களா? நியூ இயரில் சோறு கிடைக்கல, நெட்வொர்க் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஃபுல்லாக வந்து செம்ம கூட்டம். இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா சாப்பாடுன்றதை வந்து ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணால் இவன் தான் பண்ணான். கருப்பாக இருக்கு KFC. ஒன் டாப்பில் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டோம், வந்துருச்சு கைஸ்.